ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பு மிகுந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, மாபெரும் கருணை, அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக முஃமினாக ஆக்கி அருள் செய்திருக்கிறான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே ஆக்கி அருள் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இந்த புனிதமிகு ஜும்மாவின் தினத்தில் 2024 ஆண்டின் நோன்பில் முதல் ஜும்மாவில் அல்லாஹ் தஆலா அமர வச்சிரு. பாக்கியம் தானே, மகிழ்ச்சி தானே. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சோர்வா சொல்ற மாதிரி தெரியுது, நம்ம உற்சாகமா சொல்லணும். ஹஸரத் அவங்க நேற்று ஃபோன் பண்ணி பயானுக்கு வாங்கலை அப்படின்னு அங்கேருந்து வந்திருக்கோம், தென்காசிலேருந்து காசு பண்ணாங்க வந்திருக்கு சொன்னாங்க. சரி, 4 மக்கள் மத்தியில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த இல்மில் ஏதோ சில விஷயங்களை எடுத்து சொன்னால் அது என்னோட ஈமானுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களோட ஈமானுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று தான் நம்ம வந்திருக்கோமே தவிர வேற நோக்கம். அதனால சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் உள் அப்சர்வேஷன் பண்ணும், என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சும்மாவே எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகிறோமோ, அங்கே பேசப்படக்கூடிய உபன்யாசங்களை எப்படி கேட்குறோமோ நம்ம லைஃப் மாறி நமக்கே தெரியாது. இங்கே பேசப்படுவதால் அல்லாஹ் அந்த ஜும்மால ஒரு பரக்கத்தை வச்சிரு அப்படின்னு சுபமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகும். இப்போ நம்ம எல்லோரும் நோன்பு வச்சிருக்கோம். எதனால நோன்பு? இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைங்க என்று கட்டளையிடப்பட்டிருக்கு, ஃபர்து. அதனால நம்ம நோன்பு வைக்கிறோம். இதுக்கு முன்புள்ள சமுதாய மக்களின் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கு, நோன்பு வைங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னதால் நம்ம நோன்பு வைக்கிறோம். எல்லா மக்களும் வைக்கிறாங்க, சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருமே ஒரு பிரியப்பட்டு செய்யக்கூடிய அமல் இந்த நோன்பாக பார்க்கப்படும். நம்ம மனசில் பிள்ளைங்க இருக்காங்க, பெரிய பிள்ளைங்களும் இருக்காங்க, சின்ன பிள்ளைங்களும் இருக்காங்க. அப்போ நோன்பு வருவதற்கு முன்பு அந்த நோன்பை பற்றி பேசும்போது நோன்பு வைக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு சின்ன பிள்ளைங்கள்லாம் வைக்கலாம், மகிழ்ச்சியாக வரவேற்றாங்க. அப்போ எல்லோருமே மகிழ்ச்சியாக வரவேற்கப்படக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் அந்த நோன்பு தான். வயதானவர்கள் கூட வைக்க முடியலே என்று வருத்தப்படக்கூடிய அமல் எது என்று சொன்னால் அந்த நோன்பு தான். தொழுகை கூட போகிற போக்கில் இருக்கு, அதோடைய வருத்தம் வரல. தொழுகை நம்மள கடமை, தொழுகை என்ற வருத்தம் வரல. அது இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஒருக்கு பேசுவோம் இன்ஷா. ஆனால் நோன்பு வைக்க முடியலையா ஹஸரத், துஆ செய்யுங்க, என்ன செய்யலாம் என்று வருத்தப்படக்கூடிய அமல் எது என்று பார்க்கும் பொழுது நோன்பா தான். ஆக எதற்கு நோன்பு கேள்வி அது. அல்லாஹ் தஆலா பட்டினி போட்டு ஆசைப்படுறான், நீ பட்டினியா கெட, தண்ணி குடிக்காம இரு என்று அல்லாஹ் நம்மை நோவினை செய்து ஆசைப்படுறானா? எதற்கு நோன்பு? காலையிலிருந்து மாலை வரைக்கும் பச்சை தண்ணி குடிக்கூடாது, சாப்பிடவும் கூடாது, சில காரியங்கள் செய்யவும் கூடாது. எதற்காக வேண்டி? நம்ம இந்த இந்தியா போன்ற பகுதிகளில் பகல் நேரம் 12 மணி நேரம், சில பகுதிகளில் பகல் ரொம்ப கூட 13 மணி நேரம் 17 மணி நேரம்லாம் இருக்கு. இரவு கம்மி, பகல் ரொம்ப அதிகம். அங்கேயும் இஸ்லாமியர்கள் இருக்காதாங்கல்ல, அங்கேயும் நோன்பு வைக்க தானே செய்கிறாங்க. 23 மணி நேரம் பகலாக இருந்தாலும் சரி, யார் ரப்புக்காக வைப்ப நோன்பு என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்க. எதற்காக நோன்பு? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சமுள்ள நபராக ஆகுவதற்காக. இந்த நோம்பினுடைய அடையாளம் இரையச்சம் இல்லை, பார்த்துக்கங்க. இதெல்லாம் முடிச்சு ரிசல்ட் என்னவா வரணுமா? இரையச்சமுள்ள நபரா மாறணுமா? அதுக்கு தான் நோன்பு. இது பிராக்டிக்ஸ். இந்த ஒரு மாத காலம் பிராக்டிக்ஸ்.
உன் காலையில் முதல் மாலை வரைக்கும் உன்னுடைய நேரத்தை இதுக்காக ஒதுக்கு. ஸ்கூல் பசங்களாம் தொழுவு வந்துடுறாங்க. இப்போ மற்ற மாசங்கள் எங்க போச்சு? இப்போ பயிற்சி. அப்போ இந்த மாசம் மட்டும் கடமை இல்லைப்பா தொழுக, எல்லா மாசமும் கடமை என்று அது ஒரு பயிற்சி. உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் தொழுகை விடமாட்டான். உணர்ந்து கொள்ளக்கூடியவன் குரான் ஓதுதலை விடமாட்டாங்க. அப்போ பிராக்டிஸ் நம்ம லைஃபே மாறுது பாருங்க. காலை முதல் மாலை வரைக்கும் முன்பு உள்ள அந்த நேரங்களை விட எப்படி கழித்தோமோ அதை விட இதில் கொஞ்சம் மாறதான் செய்யும். குரான் பக்கம் கொஞ்சம் ஈர்ப்பு வருது, கொஞ்சம் இபாதத் செய்வதில் ஈர்ப்பு வருது, பள்ளிவாசல போய் தொழுகலா என்ற ஒரு ஈர்ப்பு வருது. இப்படியாக ஒரு ஈர்ப்பு வரதான் செய்யுது. ஆனால் இது பிராக்டிக்ஸ். இதுக்கு பிறகுதான் ரிசல்ட் தெரியும். இப்போ எக்ஸாம் தான் எழுதிட்டு இருப்போம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எக்ஸாம். முதல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு 4வது எக்ஸாம்ல உட்கார்ந்து இருப்போம். என்ன ரிசல்ட்டு? இறையச்சம் நம்மிடம் வந்திருக்கா? வந்து முடியல. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி யாரா இருக்கட்டுமே வந்து கொண்டுதான் இருக்கு. இறையச்சம் அவ்வளோ பெரிய விஷயம். அது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுதல் என்பது சாதாரண விஷயம் இல்லை. சும்மா ஒரு 2 வார்த்தையில சொல்லக்கூடிய காரியம் அல்ல அது. இல்லாட்டி ஒரு மாதம் எதற்கு பயிற்சி? இறையச்சம் நான் வாழ்வில் வர வேண்டும் என்பதற்கு தான் இந்த 1 மாத நோன்பு. இது மட்டும் இல்லை, ஹஜ் எடுத்துக்கங்க. ஹஜ்ஜும் அதே மாதிரி தான். ஹஜ்ஜுடைய கான்செப்ட் இறையச்சம் தான். இப்போ நோன்புல விதி என்ன தெரியுமா? நோன்பு அப்படின்னு சொன்னா அதுல வெறும் காலை முதல் மாலை வரைக்கும் பட்டினியா இருந்தா மட்டும் பத்தாது. தண்ணி குடிக்காம இருக்கும், இது மட்டும் பத்தாது. ரசூலுல்லாஹ் என்ன அழுத்தி சொன்னாங்க? ஃபலா ரஃபத் ஃபலா யர்ஃபுஸ், கெட்ட வார்த்தை பேசும், சலம்ப கூடாதுன்னுட்டாங்க, தர்க்கம் செய்யக்கூடாதுன்னுட்டாங்க. அப்போ வாய்க்கு பூட்டு போடுன்னு அர்த்தம். இந்த நாவு தண்ணீர் பருகாம இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். உணவு உண்ணாம இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இதே இந்த நாவை கொண்டு வார்த்தை, கெட்ட வார்த்தை பேசாது, அதிகம் பேசாத, தர்க்கம் பண்ணாத, வாயை மூடி இருப்பா. இதான் சுருக்காதான். உன் நாவை கொண்டு நீ பேசினால் அல்லாஹ்வை பத்தி பேசு, குர்ஆனை பத்தி பேசு. எதுவும் பேச பிடிக்கலையா சும்மாவாது இருப்பா. தஸ்பீ ஓதிட்டு இரு. தஸ்பீ ஓதும் மனசு இல்லையா சும்மாவாது இருந்துட்டாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாயை மூடி இரு. மன் சமத்த நஜா, வாயை மூடி இருந்தா வெற்றி என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக இந்த நோன்பு அப்படின்னு சொன்னா வெறும் தாகி தீர்த்தல், வெறும் பட்டினி கிடந்தல் மட்டும் அல்ல, என்ன செய்கிறோம் என்பதுதான் மேட். ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் இப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. எத்தனையோ நோன்பாளிகள் இருக்காங்க, நோன்பு வைக்கிறாங்க, சாப்பிடாம இருக்கான், தண்ணி குடிக்காம இருக்கான், வேற எந்த பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி நம்ம வார்த்தை சொன்னாங்க? எத்தனையோ நோன்பாளிகள், கொஞ்சம் இல்லை, எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைக்கிறாங்க, ஏதோ சாப்பிடாம இருக்கான், ஏதோ தண்ணி குடிக்காம இருக்கான், அவ்வளவுதான். வேற 10 வயசாக்கு பையன் கிடையாது அந்த அர்த்தம் அங்க. அப்ப நம்ம எத்தனையோ நோன்பு வைக்கிறோம், எந்த லிஸ்ட் தெரியலையே. அப்ப நாவுக்கு முதல் என்னது? பூட்டு. சலம்பிட்டு இருக்கக்கூடாது, தேவையில்லாம பேசிட்டு இருக்கக்கூடாது. இப்ப கண்ணுக்கு ஒரு பூட்டு போட வேண்டியது இருக்கு. வந்திருக்கு செங்கல் சைஸில் செல்போன் ஒவ்வொரு கையில், ஒருத்தன் கையில். எப்போ பார்த்தாலும் தரவிட்டே இருக்கா, மேலே எங்கேயும் மேலே எங்கேயும். வேலைங்கம்மா நோம்பு வச்சுக்கிட்டே சொல்றான். ஆமா அந்த பையனை கவனிச்சேன், ஆமா பரவாயில்ல ஏதோ சொன்னாங்க, எங்க போயிட்டே இருக்க வண்டி மேலே எங்கேயும். ஒவ்வொருத்தங்களும் செங்கல் சைஸில் போன். இன்னும் அந்த 10th படிக்கிற பசங்க, 12th படிக்கிற பசங்க வீட்டு வாசலில் உட்காந்து இந்த பப்ஜி கேமா அதில் ஒரு உட்காந்துங்க. ஒரு பக்கம் திராவியா நடக்குது, யாருக்கோ திராவியா, யாருக்கோ தொழுக, வெளியே உட்காந்து அழகா சூப்பர் அப்படி குரூப்பா விளாடுறாங்கல்ல, அப்படி மகிழ்ச்சியா. யாரா கேட்க முடியுதா? முதல்ல உள்ள தொழுப்பா முடியல. பேரண்ட்ஸ் கேட்க முடியல. ஏன் கேட்க முடியல? அப்படி நம்ம ஆக்கி வைத்து விட்டோம். அப்படிப்பட்ட சூழல் இருக்கு. கோச்சுக்கிறான், நீ என்ன எனக்கு சொல்ற, இனி என்ன எனக்கு பேசுற என்று சொல்லும் அளவுக்கு மக்கள் இருக்காங்க, அந்த மக்கள். ஆனா சொல்லும் விதத்தில் சொன்னா கேட்பாங்க, சொல்லலையே. எத்தனையோ பள்ளி வாசல் உட்கார்ந்து இருப்பாங்க, எங்க தொழுகை நடந்துட்டு இருக்கும். என்னது அது? அப்ப நம்ம என்ன பாதையை காட்டுறோம்? இதை கூட கேட்க நம்மளால முடியலை என்று சொன்ன பெரிய அவனை தர்க்கம் பண்ணக்கூடாது, அவனுக்கு புரிய வைக்கணும். தம்பி கண்ணியப்படுத்தணும்ப்பா, இவன் விளையாடுந்து பெரிய வீட்டில் போய் விளையாடு,
நீ உனக்கு இஷ்டம் இல்லையா அங்கே தனியாக போயிரு, இங்கே நீ பண்ணா என்று சொன்னால் தப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் குறைந்து கொண்டு வருகிறோம். இது எவ்வளோ பெரிய கேவல. ஆக அப்போ வாயுக்கு ஒரு பூட்டு கண்ணுக்கு ஒரு பூட்டு போட வேண்டியது இருக்கு. செல்போனை கொஞ்சம் தேவை நேரத்தில் பாருப்பா. அப்படி பெருசாக நீ பார்த்து நீ என்ன சாதிக்க போற? ஒன்றும் டைம் பாஸ் தான். அப்போ கஷ்டப்பட்டு இந்த வெயில் காலத்தில் நம்ம நோன்பு நோற்று செல்போன்லேயே நேரத்தை செலவு பண்ணி சும்மா வெட்டியாக பேசி என்ன பிரயோஜனம்? இதை நான் சொல்லவில்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எத்தனையோ நோன்பாளிகள் ஏதோ சாப்பிடாம இருக்கான், ஏதோ தாகித்து தண்ணி குடிக்காம இருக்கான், வேற எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொன்னது இந்த அல்தாஃப் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கோம் பார்க்கும். நம்ம நோன்பு வச்சிருக்கேன், நம்ம நேரம் எப்படி கழியுது? நீங்க வேலை செய்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ், உழைப்பா போயிடும், நன்மையா போயிடும். அப்போ உழைப்பதற்கு ஒரு கூலி, நோன்புக்கு ஒரு கூலி, 2 கூலியா வந்துடும். உழைப்பது என்பது எப்படி உழைக்கணும்? ஹலாலான முறை நம்ம உழைக்கணும். அல்ல எனக்கு உதவி செய்யணும் என்ற நியத்தில் உழைத்தோம் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு உழைப்புக்கும் நன்மை, பொய்யில்ல. நம்ம ஹராமான வழியில போல, அல்ல எனக்கு கொடுத்த இந்த வேலை, எனக்கு கொடுத்த இந்த ஜாப் நான் செய்கிறேன் என்ற உணர்வில் செய்தோம் என்று சொன்னால் அதுவும் நன்மையா போயிடும். அதிலே தஸ்பீஹ் கொண்டு வாங்க. உதாரணமாக ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க, ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த ஆஃபீஸ் சம்பந்தமா தஸ்பீஹ் ஓடிட்டே இருக்கட்டுமே, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, நன்மையா போயிடும். ஆச்சரியமான வாழ்க்கை இருக்கு, அற்புதமான வாழ்க்கை இருக்கு. அப்ப டியூட்டிக்கு டியூட்டியா போச்சு, நன்மைக்கு நன்மையா போச்சு. பகல் முழுவதும் இபாதத்தோ இபாதத். பஸ்ல போறீங்க, சும்மா உட்கார்ந்து இருக்கோம், பாராக்கு தான் பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்போம், சுபஹானல்லாஹ் தஸ்பீஹ் ஓதிடலாமே, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இப்ப டைம் பாஸ் காதை ஒன்று மாட்டிக்கிறாங்க, இயர்பட்ஸ் மாட்டிக்கிட்டு உட்காந்து பாட்டு தான். நோம்பு நேரத்திலையும் அப்படிதான். அப்ப என்ன பண்ணணும்? தூக்கி பயானும் கேட்க வேணாம், சும்மா ஒரு தஸ்மின் கையில வச்சுக்கணும். வெட்கப்படவே கூடாது, வெட்கப்படவே கூடாது. எல்லா விஷயத்திலுமே வெட்கப்படுறோம், வெட்கப்படுவதில்லை. எவ்வளவு விஷயங்கள் இதுலதான் வெட்கப்படுது. பெரிய பாறை வேற தஸ்பீஹ் ஓடி லாந்துட்டேன் சொல்லதான் செய்வான். உனக்காக நான் பண்ணலடா, என் ரப்புக்காக நான் பண்றேன். முகஸ்துதிக்காக பண்ணாலும் பரவாயில்ல, இந்த தஸ்பீஹ் பண்ணலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னை ஒருத்தர் பைத்தியம் என்று சொல்லும் அளவுக்கு நீ தஸ்பீஹ்ல முத்திருன்ட்டாங்க பாரு. நீ பைத்தியம், என்னடா இப்ப மட்டும் தஸ்பீஹ் கொண்டு சுத்திட்டு இருக்கா, கிறுக்கனா இருப்பானோ என்று சொல்லும் அளவுக்கு நீ இருப்பா என்று சொன்னது இந்த அல்தாஃப் இல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போ தஸ்பீஹ், இப்ப மட்டும் தஸ்பீஹ் ஓடிட்டு உன் வேலையில குறை வரக்கூடாது, அதையும் சொல்லி காட்டினாங்க. நீ எந்த பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறாயோ அந்த பணியிலும் குறை வரக்கூடாது, நேரத்தையும் நீ வீணா கழித்து விடாதே. அப்போ உன்னை பைத்தியம் என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய சிந்தனையை நீ இறை சிந்தனையில் களி என்று சொன்னால் இப்படிப்பட்ட மார்க்கத்தில் நம்ம இருப்போம். ஆக இந்த புனிதமிகு ரமலான் நமக்கு என்ன படிப்பினை தர வேண்டும்? நோன்பு வைத்து விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், இங்க எல்லாமே நோன்பாளிகள் தான், மகிழ்ச்சி. அப்ப நேரம் எப்படி கழியுது? ஜும்பாவுக்கு வந்துட்டீங்க, அந்த காலை முதல் மாலை வரைக்கும் எப்படி கழிச்சோம், இந்த ஜும்மாவுக்குள்ள நம்ம நேரங்கள் எப்படி கழிஞ்சது, ஒரு சிந்தனை செலுத்தணும். மறந்துட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், மன்னிச்சிரு ரப்பே, இனமா நான் உன் பக்கம் நெருங்கிடுவேன், திருப்பி அதான் அதுக்கு பதில். அப்ப ஜும்மாவுக்கு பிறகு திரும்ப தஸ்பீஹ் எடுத்துட வேண்டியது. வண்டியில போறீங்க நீங்க, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லிட்டே போலாம். என்ன மாதிரி வாழ்க்கை தெரியுமா அதுல இருக்கு? நான் கப்சா கதை கெட்டல், பெரும் பரக்கத்து அதுல இருக்கு. என்னென்ன கஷ்டங்கள் நம் உள்ளத்தில் இருக்கோ மருந்து அதுல இருக்கு, என்னென்ன வருத்தங்கள் உள்ளத்துல நிறைஞ்சு கிடக்குதோ மருந்து அதுல இருக்கு. தஸ்பீஹ் தான் ஒரு முஃமினுடைய ஆயுதம், துவா தான் ஒரு முஃமினுடைய ஆயுதம். பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டோமா துவால சிந்தனை, பள்ளிவாசல் வெளியே போனோமா தஸ்பீஹ்ல சிந்தனை, லைஃபே மாறிடும். ஆக இந்த ரமலானில் அப்படி மாத்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்ஹம்துலில்லாஹ், இது முதல் விஷயம். அப்ப நம்மளுடைய நோன்பு அல்லாஹ்விடம் மக்பூலாக ஏற்றுக்கொள்ளப்பட முதல் விஷயம் என்ன? நம்ம நாவுக்கு கூட்டு. எப்படி உணவு சாப்பிட மாட்டோம், தண்ணீர் குடிக்க மாட்டோம். ஒரு கோடி ரூபா கொடு தம்பி, நீ நோன்பு வச்சிருக்கப்பா, உன 1 கோடி ரூபா தரேன், நீ தண்ணி குடிச்சிருமா? ஒருத்தர் சொல்லுங்களேன். எல்லாரும் காசு பணங்கள் தேவைதான், காசு பணங்கள் தேவையில்லாம யார் இருப்பா? 1 கோடி ரூபா தரம்பா, தண்ணி குடிச்சிருப்பா, குடிச்சிருவோமா? சொல்லுங்களேன். அல்ஹம்துலில்லாஹ், என்ன மாதிரி ஈமான் அல்ல, அப்பதான் ஈமானோட ரியாக்ஷனே வெளியாகும். போடா, நான் எனக்கு கஷ்டங்கள் தான், எனக்கு வறுமை தான், எனக்கு கடல் சும்மா தான், ஆனா நீ கொடுக்க 1 கோடி ரூபாய் வைத்து நான் தண்ணி குடிக்க மாட்டேன், ஏன் ரப்புக்காக நோன்பு வைத்திருக்கிறேன்.
எப்படி நம்ம அந்த ஒரு உற்சாகம் நம்ம உள்ளத்துல வருதோ அதே மாதிரி ரப்புக்காக ராவுக்கு பூட்டு போட்டு பேசக்கூடாது. தேவைதான் பேசணும், தேவைக்கு தான் பேசணும். இல்லாட்டி மௌனம் போதும். அவன் எதிராளி வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, கோவப்பட்டாலும் பரவாயில்ல, அதுக்கு முசீபத்தை நம்ம வாங்க முடியும். யாரை பார்த்தாலும் நல்ல சிந்தனை வருது அவங்க கூட இருங்க, இல்லை ஒதுங்கிடுங்க. இவன்கிட்ட பேச சலம்பிட்டு கிடக்கணும் வேண்டாம். தனியாக வந்தோம் என்று சொன்னால் நமக்கு நல்ல காரியங்கள் நாம் ஈடுபடும், இல்லை சும்மாவே இருக்கு. அப்போ இது ஒரு விஷயம். இரண்டாவதாக நாம் இந்த ரமதானில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் குர்ஆன் ஓதுது. அது ரொம்ப பலவீனமாக இருக்கு. நான் தென்காசி, எங்கள் மக்கள் எத்தனையோ பேர் நான் பார்க்கிறேன் எழுத்து திருத்த அல்ஹம்துன்னு வராம அல்ஹம்துன்னு வரும், பிஸ்மில்லா இல்லை பிஸ்மில்லா. அப்போ என்னென்ன எழுத்துக்கள் திருத்தமோ அது கூட நம்ம சிந்தனை செலுத்தலையே. நம்ம என்னைக்கு குர்ஆனை தெரிஞ்சுக்க போகிறோம்? குர்ஆனுடைய பட்டியலை போட்டோம் என்று சொன்னால் கிராத்துல் குர்ஆன் இருக்கு, குர்ஆனை படித்தல், அந்த லிஸ்ட்ல நம்ம வரலை. அதுக்கு பிறகு திலாவத்துல் குர்ஆன் இருக்கு, அதுக்கு பிறகு தர்ஜுமத்துல் குர்ஆன் இருக்கு, அதற்கு பிறகு தஃபக்குருல் குர்ஆன் இருக்கு, அதற்கு பிறகு இர்ஃபானுல் குர்ஆன் இருக்கு, அதற்கு பிறகு ததப்புருல் குர்ஆன் இருக்கு. எப்பா நடைமுறை பாஷையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை படித்தல் ஒரு ஸ்டேஜ், குர்ஆனை திருத்தமாக தெளிவாக சப்தம் போட்டு ஓதுதல் ஒரு ஸ்டேஜ், குர்ஆனுக்கு அர்த்தம் தெரிதல் ஒரு ஸ்டேஜ், குர்ஆனை ஆய்வு செய்தல் ஒரு ஸ்டேஜ், குர்ஆனை ஆன்மீக ரீதியாக ஆய்வு செய்தல் ஒரு ஸ்டேஜ், குர்ஆனை ஆழ்ந்த ஆய்வு செய்தல் ஒரு ஸ்டேஜ். இத்தனை ரகமாக குர்ஆன் இருக்கு. நம்ம எந்த விஷயத்தில் உட்கார்ந்து இருக்கோம்? இன்னும் காலம் முழுக்க அலிபானா விளங்குமா? மண்டை பழுத்திருச்சு, முடி நிறைச்சிருச்சு, இன்னும் நான் அலிபால தான் இருக்கேன். என்னது? சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க, ஆனால் கத்துக்கிட்டாங்கல்ல. எத்தனையோ நபர்கள் வயதானவர்கள் அசத்துல இமாம்கள்ட்ட கற்றுக் கொடுங்கன்னா இருக்காங்க, ரகசியமா வெளியே தெரியல இருக்காங்க. அப்ப இந்த ரமலானில் நமக்கு போட்ட மிகப்பெரிய கிருபை என்ன என்று சொன்னால் குர்ஆன் ஓதுதல் தான். வாய்க்கு பூட்டு போட்டோமா, அந்த காலை முதல் மாலை வரைக்கும் அது செஞ்சுட்டோமா, அப்ப எதுல கவனம் செலுத்தணும்? குர்ஆனை கற்றுக்கொள்ளும் விஷயத்தில். அதுல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன மாதிரி ஓதுறோம், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? அப்ப அலிபாலேயே பல மக்கள் இருக்காங்க. இன்னும் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், இந்த பிராமணர்கள் சமூகத்துல காலையிலேயே முழிச்சிருவாங்க. எல்லோருமே அந்த வேதத்தை படிப்பாங்க. ஆணும் சரி, பெண்ணும் சரி, சின்னவங்களும் சரி, பெரியவங்களும் சரி. நம்மள்ட்ட இருந்து காப்பி என்ன மாதிரி சிறப்பா இருக்காங்க, அறிவாளி மக்களா இருக்காங்க. நம்மள்ட்ட இருந்து காப்பி பேஸ்ட் எடுத்துட்டாங்க. அவங்க காலையில முழித்தல், வேதம் படித்தல், நம்மள்ட்ட இருந்து காப்பி. நம்ம தத்தியா ஒண்ணுமே இல்லாம சும்மா ஏதோ தொழுகிறோம், ஏதோ தொப்பி போட்டிருக்கோம், ஏதோ நம்ப வைக்கிறோம். சமூகத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது, நமக்கும் பிரயோஜனம் கிடையாது. வெறுப்பாதான் இருக்கும். என்னடா தொழுது என்ன கண்டோம், துவா கேட்டு என்ன கண்டோம், ஒண்ணுமே இல்லை. அவன் சூப்பரா இருக்கானே, இப்படியாகத்தான் வருமே தவிர நான் ஈமான் கொண்டேன், நான் தொழுதேன், இதன் பரக்கத்தில் என் வாழ்வு சிறப்பாக இருந்தது என்று சொல்லக்கூடிய நபரை காட்டுங்க பார்ப்போம். ரொம்ப சொற்ப நபரை காட்டு, அது வேண்டா வெறுப்பா வரும். இப்படியாகத்தான் நம்முடைய சமூகம் இருந்து கொண்டு இருக்கு. அப்ப அல்லாஹ் குற்றவாளியா? அல்லாஹ் நமக்கு அநியாயம் பண்ணிட்டானா? இன்னல்லாஹ் அல்லாஹ் எதுலையுமே மிஸ்கால தர்றான்ட்ட குர்ஆன். ஒரு கடுகு அளவு கூட அல்லாஹ் அடியானுக்கு அநியாயம் செய்ய. அப்ப நமக்கு ஏன் வறுமை வருது? குர்ஆனை படிச்சாதான் அதுக்கு நமக்கு விளக்கம் கிடைக்கும். குர்ஆன் பக்கம் நெருங்கினாதான் நமக்கு விளக்கம் கிடைக்கும். நமக்கு ஏன் முசீபத்து வருது? குர்ஆன் பக்கம் நெருங்கு. நமக்கு ஏன் வறுமை வருது? குர்ஆன் பக்கம் நெருங்கு. நமக்கு ஏன் செல்வம் வருது? குர்ஆன் பக்கம் நெருங்கு. எல்லாமே குர்ஆன் பக்கம் நெருங்கிறது தான் இருக்கு. சொகுசா ஏன் இருக்கும்? குர்ஆன் பக்கம் நெருங்கு, விட கிடைக்கும். ஏன் முசீபத்தில் இருக்கும்? குர்ஆன் பக்கம் நெருங்கு. எல்லாமே குர்ஆன் தாங்க. அப்ப நம்ம குர்ஆனுடன் இணையும் போது தான் நம்ம வாழ்க்கை ரம்யமான வாழ்க்கையா. என்னைக்கு நம்ம கலிமா சொல்லி விட்டோமோ 11 வாழ்க்கை நம்ம வாழ்க்கை கிடையவே கிடையாது. அவ்வளோ பெரிய வாழ்க்கை இந்த ஈமான். அப்ப இந்த ரமலானில் நம்ம நீங்க இப்பமா இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம குர்ஆனை கற்றுக்கொள்ளாதவர்கள் கற்றுக்கொள்ள முயற்சி பண்ண, கற்றுக்கொண்டவர்கள் ஒழுங்கா ஓதுறாமா என்று அதுல கவனம் செலுத்தணும். ஒழுங்கா ஓதியவர்கள் என்ன பண்ணணும்? இந்த குர்ஆன்ல ஒரு குர்ஆன் நியத்து வச்சோம். கண்டிப்பா அதை ஓதுதான் செய்வீங்க. நியத்து எப்படிப்பட்ட நியத்தா இருக்கணும்? பரந்த நியத்தா. முதல்ல செல்ஃப், என் வாழ்க்கையை சுபிட்சமா ஆக்கி கொடு ரப்பே, அந்த நியத்து வைக்கணும். என்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் சீராக இருக்கணும் ரப்பே, அதுக்கு ஒரு நியத்து. என்னுடைய சமூகம் சார்ந்த இஸ்லாமிய மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க ரப்பே, அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நியத்தில் இருக்கிறோம்.
நீயத்துகள் பல, அது குர்ஆன் ஒன்று போதும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத். என்ன மாதிரி குழப்பத்தில் உட்கார்ந்துருக்கோம் நம்ம. பேப்பரை பாருங்க, எல்லாம் நம்மளுக்கு உங்களுக்கு சொல்ல தேவை. இப்போ திரும்பி சிஏன்றான். என்ன நமக்கு ஆயுதங்கள் இருக்கு சொல்லுங்க நீங்க. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து ஃபினிஷ் பண்ணிட முடியுமா? இல்லை எத்தனையோ ஆலயங்கள் இருக்காங்க, பயான் பண்ணி இது பண்ணிட முடியுமா? ஒன்றும் முடியாது. என்ன ஆயுதம் நம்மிடம் இருக்கு? 2 ஆயுதம் தான். ஒன்று துவா, இன்னொன்று திக்ரு தான். இப்படிதான் சஹாபாக்கள் வென்றார்கள். ரசூலுல்லாஹ் இதை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இல்லை என்று சொன்னால் எங்கேயுமே நம்ம வெற்றி பெறவே முடியாது. இதை நான் பதுவா அடிப்படையிலையோ மற்ற இதில் சொல்லலை, அஸ்தக்ஃபிருல்லாஹ், யதார்த்தத்தை எடுத்து சொல்லுகிறேன். இப்போ நம்ம இன்னும் அல்லாஹ்வை மறந்து ரசூலை மறந்து போகிற போக்குல ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஜும்மா, ஏதோ தொழுகை, ஏதோ நோன்பு என்று இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு இறைவனுடைய உதவி வருமா என்பதில் கேள்விக்குறிதான். அப்போ இந்த ரமலானில் அல்லாஹ்விடம் நாம் எப்படி நீத்து வைக்க வேண்டும்? சிறந்த வாழ்க்கை இந்த குர்ஆன் மூலம் அது வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அடுத்ததாக என்ன பண்ணணும் என்று சொன்னால், இது முதல் விஷயம். நம்ம என்ன சொன்னோம்? எவ்வளோ முடிக்கணும்? 5 நிமிஷம் இருக்கும், 1:25. அப்போ முதல் விஷயமா நம்ம என்ன சொன்னோம்? நோன்பு. அப்போ காலை முதல் மாலை வரை நம்ம அமைதியாக நம்ம தண்ணீர் குடிக்காமல் இருக்கோம், உணவு உண்ணாமல் இருக்கோம். இது எப்படி வாய்க்கு பூட்டு போடுறோமோ தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. இது முதல் விஷயமா நம்ம எடுத்து சொன்னோம் அந்த ஜும்மாவினுடைய இதில். ரெண்டாவதா நம்ம என்ன சொன்னோம்? குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல், குர்ஆனை ஓதுதல், அலட்சியமாக இருக்கக்கூடாது. சும்மா நம்ம ஒரு வீட்டில் பரக்கத்து, ஒரு அசரத்து கூப்பிட்டு யாசின்னு ஓதுங்கன்னு சொன்னால் பரக்கத்து வந்துடுமா? அவருக்கு பரக்கத்து இருக்கும், அது ஓதுவதால் பரக்கத்து இருக்குமே தவிர போயிட்டார்னா அப்போ எங்கே போய் இது பண்ண முடியும்? அப்போ இவங்க நம்மளும் கற்றுக்கணும். ஒரு யாசினை ஓத கற்றுக்கணும், திருத்தமாக ஓத கற்றுக்கணும். குர்ஆன் ஓத தெரியலையா, அலிபாலந்து கற்றுப்போமே. தஜ்வீதா, திருத்தமா, எப்படி எழுத்து உச்சரிக்கும், அலிஃப் எப்படி, பா எப்படி, தா எப்படி, சா எப்படி, ஜீம் எப்படி, ஹா எப்படி, ஹா எப்படி சொன்னால் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஓரளவுக்கு முயற்சி. ரப்பே நான் முயற்சி பண்ண ரப்பே, என்னால் இப்படி தான் வருது, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இங்கே தான் ஒரு சொந்தம் நினைக்கிறேன். சென்ற வருடம் எப்போதோ ஒருத்தர் வந்து குர்ஆனை திக்கி திக்கி ஓதுறாரு. அவருக்கு பாவமா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் பாவம். திக்கி திக்கி ஓதுறாரு, பாவமா? பாருங்க, நீங்கள் இருந்தீங்களா? ஞாபகம் வச்சிருக்காரு. இங்கே தான் ஒரு சொன்ன ஞாபகம். திக்கி திக்கி ஓதுற 2 நன்மையா? அல்லாஹு அக்பர். பாருங்க, அப்போ எப்படிப்பட்ட ரப்பு நமக்கு கிடைச்சிருக்கான். முயற்சி பண்ணணும். ரிசல்ட் எது வந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் ஏற்றுப்பான். போகிற போக்கில் மட்டும் இருக்கும். சும்மா ஏதோ கடமைக்கு ஓதுறது மட்டும் இருந்தால் அது ஓதாமலே இருந்துடலாம். கண்ணியப்படுத்தும் குர்ஆன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ரப்புடைய பேச்சாச்ச, ரப்பு என்னிடம் பேசுகிறான், அதுதான் குர்ஆன். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் தஆலா அதில் கவனம் செலுத்தணும். அப்போ குர்ஆனை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் என்ன அல்லாஹ் சொல்கிறான்? நல்ல ஓத வந்துருச்சு. அப்போ அடுத்த சிந்தனை என்ன போகணும்? ரப்பு என்ற என்ன சொல்கிறான் என்று நீங்கள் ஒரு யாசின் ஓதுறீங்க வச்சுருக்கீங்களேன், நம்ம தினைக்கு யாசின் ஓதணும். ரப்பு என்ற என்ன பேசுகிற, இன்னும் தர்ஜுமா லைட்டாக எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையை நீங்கள் யார்ட்டையும் கேட்டுக்கலாம். ஒரு நல்ல ஆலிம்கிட்ட, இறையச்சமுள்ள ஆலிம்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு விளக்கம் கிடைச்சிது, எனக்கு என்ன விளக்கம் சொல்லுங்களேன், என்னைக்கு கேட்டிருக்கோம் நம்ம? அப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தமாயிருச்சா? அப்படி இல்லவே இல்லையே. ஒன்றுமே தெரியாமல் நம்ம இருக்கோமா மார்க்க விஷயத்து? இப்போ யாசின் கூட அர்த்தம் நமக்கு தெரியாது. தினைக்கும் ஓதுறோம், வாக்கியா தினைக்கும் ஓதக்கூடிய மக்களை பார்க்குறோம். அல்ஹம்து சூரா தினைக்கும் நம்ம ஓதுறோம். எத்தனை பேருக்கு அதில் அர்த்தம் தெரியும்? குல்ஹுவல்லா சூரா ஓதுறோம், எத்தனை பேருக்கு நம்ம அதில் அர்த்தம் தெரியும்? அப்போ எதுக்கு நம்ம ஓதுறது? வெறும் மந்திர புத்தகமாக குர்ஆன் இல்லவே இல்லை. இப்போ அப்படி ஆயிடுச்சு. வீட்டில் ஒரு வறுமையா அல்பக்ராத்துக்கு போடு, வீட்டில் இதா எப்போ ஒரு வாக்கியா சூரா போடு, அதுக்கு மட்டும் குர்ஆன் அல்லவே அல்ல. குர்ஆன் அல்லாஹ் நம்முடன் பேசக்கூடிய ஒரு வேதம். அப்போ நீ வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அப்போ நிறைய விஷயங்கள் நீத்து வச்சோம். 2 விஷயங்கள் தான் இப்போ இந்த இடத்துல சொல்ல முடிஞ்சுது. ஒன்று என்ன? அப்போ ரமலான் மாதத்தை நாம் நோன்பு வைத்திருக்கிறோம். நாவுக்கு எப்படி நம்ம தண்ணீர் குடிக்காமல், எப்படி உணவு உண்ணாமல் எப்படி நம்ம நாவை பாதுகாத்துக் கொள்கிறோமோ, எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்ம சாப்பிட மாட்டோம், நம்ம தண்ணீர் குடிக்க மாட்டோம் என்ற அந்த நியத்தில் எப்போ நம்ம வந்துடுறோமோ அதே மாதிரி இந்த நாவுக்கு பூட்டு தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது. யாரேனும் வம்பு வளர்த்தா அப்படின்னு சொன்னால் ரசூல் அதையும் சொல்லி கொடுத்தாங்க. இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். யாரேனும் உங்கள்கிட்ட வம்பு வளர்த்தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நான் நோம்பாளிப்பா தூரப்போ சொல்ல சொன்னாங்க, இந்த திட்டாத, இந்த வம்பு வளர்க்காத, ஒன்று கிடக்கு ஒன்று பேசாத, நான் நோம்பாளி இப்படியே சொல்லுப்பான்னாங்க. அப்படின்னா பார்த்துங்க இந்த நோம்புடைய மகிமை எப்படின்னு. அப்போ அது ஒரு விஷயம். இப்போ 2வது விஷயம் என்ன? குர்ஆன் விஷயத்தில் கவனம் செலுத்துதல். வெறும் திராவியல் இமாம் ஓதுவாங்க, பின்னால் கேட்டுட்டு போனால் போதும் மட்டும் அல்லவே அல்ல. நம்ம நாவிலிருந்து அந்த வார்த்தை வரணும்.
அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இந்த முழு குர்ஆனுடைய வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து வரும். பயிற்சி எடுப்போமா இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா இதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. நாம் நோக்கக்கூடிய நோன்பை அல்லாஹ் தஆலா கபூலாக ஆக்குவானாக. நம்முடைய நோக்கங்களை அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுப்பானாக. கலிமா சொன்ன எல்லா மக்களுக்கும் ரம்யமான, பாதுகாப்பான, அற்புதமான, கண்ணியமான வாழ்க்கையை தந்தல்வானாக என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.